Boss Kevin. ஹோலா மக்கள்ஸ் ஓகே நண்பர் ஒருத்தர் சிரம்பானில் இருக்கார் எல்லன்னு அவர் சொல்லி தான் இந்த வீடியோவே நான் செய்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த B2 லைசன் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் ஃபுல்லுக்கு அந்த முந்தி மாதிரி கஷ்டப்பட்டு டெஸ்ட்லாம் போக தேவையில்லைன்ட்டு அதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டோம். இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஷேராட் இருக்குங்க. ஒன்று, நம்மளுக்கு வந்து எந்த சாமானும் இருக்கக்கூடாது. இந்த B2 லைசன்ஸ் நம்ம வச்சுருந்தோம்ல 10 வருஷத்துக்குள்ள எந்த சாமானும் இருக்கக்கூடாது. ஒன்று வந்து நம்ம லேட்டாக ரினியூ பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் பண்ண பிறகு நம்ம சில சமயம் ரினியூ பண்ணியிருந்தோம்னா இந்த 10 வருஷம் டூரேஷன் செக் பண்ணுவாங்க. அப்படி இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. நார்மல் ப்ரொசீடியர் தான் நீங்கள் B-Full-க்கு வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் போய் கொடுத்து ஜேபிஜியில் செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இப்படி வந்து கிளியராக இல்லையா. கிளியர்னால் நீங்கள் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். இஃப் நாட் ராங் ஒரு ரிட்டன் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து உங்கள் மெடிக்கல் செக்அப் ஒரு டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும். அவ்வளோதான் உங்களை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க B-Full-க்கு. ஸோ பார்த்துங்க, யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அப்டேட் பண்ணிக்கங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயோ நான்லாம் எங்கெல்லாம் பெரிய மோட்டர் ஓட போகிறேன்ட்டு அந்த மாதிரி பிளாக் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம முதல் நியாட் வைப்போம். நம்மளாம் இதில் சொல்லுவாங்க நியாட். ஓகே, நம்ம வந்து ஒரு நம்ம மைண்டில் செட் பண்ணால் தான் ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அது வரும், வந்து ஒரு நாள் சேரும். ஸோ நான்லாம் பெரிய மோட்டர் ஓட்டுவேன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் ஓட்டுறோம், இப்போ நிறைய ஓட்டிட்டோம் அது இதுன்ட்டு. ஏன்னா அந்த நியாட் அப்போ வச்சனால. ஸோ அந்த நியாட் வைங்க, B-Full எடுத்து வச்சுங்க. நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பைக்கில் மறந்துடாதீங்க. அவ்வளோ உங்கள் பாஸ் கெவின். சாவ்.